2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்றுதான் இயேசு சொன்னார். ஆனால் நம்முடைய காதுகள் கேட்காத, கண்களினால் பார்க்காத, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத நன்மைகள், சந்தோஷம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். அவைகளை நினைத்து இந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சகித்துக் கொள்ள நினைத்த மாத்திரத்திலே ஒரு போக்கிடத்தை உண்டாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பாடுபட்டவர்களுக்கு உதவி செய்யவே அவர் பாடுகளை அனுபவித்தார். நெருக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவே அவர் நெருக்கப்பட்டார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை, உபத்திரவங்களை, நோய்களை, பலவீனங்களை தாமே சுமந்து எல்லாவற்றின் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையினால் அதி சீக்கிரத்தில் உன் உபத்திரவம், பாடு, வேதனை, வியாதி, பலவீனம் நீங்கி உனக்கு கனத்தை, மகிமையை நிரந்தரமாக உண்டாக்குவார். கவலைப்படாதிருங்கள். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நினைத்து இப்பாடுகளை சகிக்க பலன் தாரும். ஆமென்.